இறைவனுக்கு நன்றி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய திரைப்படங்களில் அமைக்கின்ற ஒவ்வொரு பாடல் காட்சியானாலும், சண்டை காட்சியானாலும், திருமண காட்சியானாலும் அதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பதிவு செய்வார். புரட்சித் தலைவர் பாடல்களில் நல்ல மெசேஜ் இருக்கும், தன்னம்பிக்கை தரக்கூடிய, துணிச்சலை தரக்கூடிய கருத்துக்கள் இருக்கும் என்பது மட்டுமல்ல, விசேஷமாக அந்த பாடல் காட்சி உருவாக்கும் கோணத்தில் புதுமை இருக்கும். அதனால் பலருக்கு வேலை இருக்கும், வேலை கிடைக்கும். பொன்மனச் செம்மலுக்கு குதிரை சவாரி ரொம்ப பிடிக்கும். அவருடைய சரித்திர படங்கள் முதல் சமூக படங்கள் வரை குதிரை பற்றிய காட்சிகள் இருக்கும். குதிரையில் உட்கார்ந்து செல்வது, குதிரையில் அமர்ந்து சண்டை செய்வது, குதிரையில் ஜோடியாக அமர்ந்து காதல் காட்சியில் நடிப்பது, குதிரையில் காதலியை ஏற்றிக்கொண்டு ஓடுவது, அப்புறம் குதிரையில் சென்று எதிரியை பந்தாடுவது என்று நிறைய காட்சிகள் அவருடைய படத்தில் குதிரை காட்சிகளாக வரும். குதிரை பற்றி என்ன சொல்ல போகிறாய் என்று பார்க்கிறீர்களா? பாருங்கள், சொல்கிறேன். உலகம் தயாரித்து நடித்து இயக்கிய சரித்திர சாதனை படைத்த நாடோடி மன்னன் படத்தில் குதிரையில் சவாரி செய்தபடி உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் என்று உழைப்பின் பெருமையை, அது தரும் சிறப்பை பாடி வருவார். நாம் படித்தவர் என்கின்ற கர்வத்தில் வரும் இன்பத்தை விட படிக்காதவர்களை படிக்க வைப்பதில்தான் இன்பம் இருக்கிறது என்பதை அந்த பாடலில் பதிவு செய்வார். மன்னன் படத்தில் குதிரை வண்டியில் நின்று கொண்டே வேகமாக பறந்து செல்லும் அந்த குதிரையின் வேகத்திற்கு ஏற்ப அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா என்று பாடிக்கொண்டு செல்வார். தமிழர்களின் வீரத்தையும் சிறந்த பண்பாட்டையும் பாடிக்கொண்டு செல்வார். அந்த பாடல் புரட்சித் தலைவருக்கு மிகவும் பிடித்த பாடல். அவர் தனது பயணங்களில் தனது காரில் உட்கார்ந்து அடிக்கடி கேட்பார். குதிரையில் பானுமதியை உட்கார வைத்து கொண்டு குதிரையை பிடித்தபடி நடந்து கொண்டே எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, உத்தமர் போலவே பகல் வேஷம் போட்டு பாமர மக்களை ஏமாற்றும் பேர் வழிகளை அடையாளம் காட்டுவார் அந்த பாடலில். வேட்டைக்காரன் படத்தில் கோபித்து கொண்டு செல்லும் ஊடலில் இருக்கும் காதலியை சமாதானப்படுத்துவது போல அந்த காதல் காட்சி பாடலில் சமூகத்திற்கும் அருமையான கருத்தை சொல்வார். கௌபாய் தொப்பி அணிந்து குதிரை மீது அமர்ந்து கொண்டே உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று மாபெரும் தன்னம்பிக்கை கருத்தை பாடலில் பதிவு செய்திருப்பார். பாடலின் மூலம் காதலிக்கும் சமாதானம் சொல்வார். பெரியவர் முதல் பெரியவர் வரை எல்லோருக்கும் ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டிவிடுவார். இது சமூக படங்கள். எண்ணண்ணன் படத்தில் குதிரை வண்டிக்காரனாக தந்தையை கொலைப்பழியில் இருந்து காப்பாற்றும் தமையனாக வருவார். குதிரை வண்டி ஓட்டிக்கொண்டே அவர் பாடும் அந்த பாடல் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா என்ற அந்த பாடல், நேர்மையானவர்கள், நேர்வழி செல்பவர்கள் பயப்பட தேவையில்லை, நேர்மையே பாதுகாப்பு, நேர்மையே தைரியம் என்பதை அந்த பாடலில் உணர்த்துவார். பேவா படத்தில் காதல் ராஜனும் காதல் ராணியும் தோளில் சாய்ந்தபடி தேர் போன்ற அந்த குதிரை வண்டியில் ராஜபவனி வரும் காட்சி காதலின் ரம்மியமான அழகை சொல்லும் காட்சி. அது ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே விட்கம், பொன் மாலை மயக்கம், அதை காதலை சொல்லும் அழகான பாடல். நெருப்பும் போன்ற படத்திலும் அதே போல செய்திருப்பார். ராணி சம்யுக்தா படத்தில் காதலியை தன்னுடைய குதிரையில் ஏற்றிக்கொண்டு போவது போன்ற காட்சியிலும் பரபரப்பாக செய்திருப்பார். குரல் படத்தில் குதிரை வண்டியில் லதாவுடன் டூயட், நேத்து பூத்தாலே ரோசா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு என்று பாடல். அதே போல குதிரை வண்டியில் ஒரு சண்டை காட்சியும் இன்று. இன்னொரு காட்சி, வில்லன் அவரை போகும் பாதையில் அந்த பாலத்தை எரித்து விடுவார். குடுகுடு என்று பற்றி கொண்டு எரியும் அந்த பாலத்தில் உண்மையாகவே அந்த குதிரை வண்டியை ஓட்டிக்கொண்டு புரட்சி தலைவர் நடித்தார். தன்னுடைய டூப்பையை போடாமல் அவரே நேரடியாக அந்த நெருப்பில் எரியும் அந்த பாலத்தின் மீது குதிரையை ஓட்டிக்கொண்டு உண்மையாக நடித்தார் அந்த காட்சியில். குதிரை சவாரி பாடல்கள், குதிரைகள் அமர்ந்து கொண்டு சண்டை செய்யும் பாடல்கள் என்று அவரின் பாடல்கள் எல்லாமே அவை எல்லாமே எவர்கிரீன் ஹிட்டாகவே இருந்தன. பாடல் காட்சிகளை இப்படி அழகாக அமைப்பதில் ரசிகனும் ரசிக்கும்படியும் அந்த பாடல் காட்சியை மனதில் தேக்கி வைக்கும் வகையிலும் அந்த காட்சிகளை மிக ரம்மியமாக படமாக்கியிருப்பார் புரட்சித் தலைவர். இன்று பார்த்தாலும் ரசிக்கும் வகையில் அந்த பாடல் காட்சிகள் இருக்கின்றன.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.